ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்துல விஷ்ணு விஷால், விக்ராந்த், ரஜினிகாந்த், செந்தில் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் லால் சலாம் திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி திரையரங்குல வெளியானது. மிக பெரும் எதிர்பார்ப்போடு படம் பார்க்க சென்ற ரசிகர்களை லால் சலாம் படம் திருப்திப்படுத்தலையாம். இதனால வசூலிலும் பலத்த அடி வாங்கியிருக்கு லால் சலாம். இந்த சூழல்ல 4வது நாளான நேற்று லால் சலாம் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா 3 படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானாங்க. அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. அடுத்ததா அவர் எடுத்த வைராஜாவை படமும் எடுபடவில்லை. இப்படி இருக்க சூழல்ல சில வருடங்கள் சினிமாவில் எடுப்பதிலிருந்து கேப் விட்ட ஐஸ்வர்யா தற்போது லால் சலாம் படத்தை இயக்கியிருந்தாங்க. விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் படத்தை தயாரிக்க ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா இயக்கிய முதல் 2 படங்களும் சரியா போகாததுனால கண்டிப்பா இந்த படத்தை ஹிட்டாக்க வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் இருந்தது. அதற்கு மேலும் பலம் சேர்க்க ரஜினிகாந்தும் தயாரா இருந்தார். அதனாலேதான் அவர் லால் சலாம் படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிப்பதற்கு ஆர்வம் காட்டியதாகவும் திரைத்துறையில பேச்சு இருந்தது. ரஜினியும் கை கொடுத்திருப்பதனால கண்டிப்பா இந்த படம் ஐஸ்வர்யாவுக்கு நல்ல பேரை வாங்கி தரும் என்ற எதிர்பார்ப்போட கடந்த 9ஆம் தேதி திரையரங்குல வெளியாச்சு. ரஜினிகாந்த் நடித்திருப்பதனால படத்தை பார்க்க முதல் நாள் ரசிகர்கள் கூட்டம் தியேட்டருக்கு குறிப்பிடும்படி சென்றாங்க. அப்படி சென்ற ரசிகர்களுக்கு படம் சரியான திருப்தியே தரல. கிரிக்கெட்டையும் மதத்தையும் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் படத்தை பார்த்த ரசிகர்கள் மேக்கிங்க்கு வரவே இல்லை. திரையும் ரொம்பவே சரியா இல்லை. எப்படி லைக்கா நிறுவனம் ஐஸ்வர்யாவை நம்பி பணத்தை போட்டது என்று சமூக வலைதளங்கள்ல ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட நடிப்பும் சரியா இல்லை. அவருக்கான மாஸ் சீன்களும் எல்லாம் படு திருப்தியாவே இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு காட்சியின் போது அவர் அழும் வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து எங்க தலைவரை என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க என்று கமெண்ட் செஞ்சுட்டு வராங்களாம். அது மட்டுமின்றி ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் நடிப்பது போன்ற ஆபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் சொல்லிட்டு எல்லா ரசிகர்களாலும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி விமர்சன ரீதியா பலத்த அடி வாங்கி இருக்கும் லால் சலாம் படம் வசூல் ரீதியாவது படக்குழுவிற்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள். ஆனாலும் வசூல்ல கடுமையான சரிவியை சந்திச்சிருக்கான். அதன்படி படம் வெளியான முதல் நாள் 3.55 கோடி ரூபாயும் மேலும் அடுத்த நாள் 3.25 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூலிச்சதான். முதல் 2 நாட்களிலே நிலைமை மோசமானது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கீழே சென்றிருக்கு. 3வது நாள் 3 கோடி ரூபாய். மேலும் இந்த வாரத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கி கம்மியாயிருக்கான். வெளியால 4 நாள்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகி 1 கோடி ரூபாய் தான் படத்தோட வசூலா வந்திருக்கான். இதனால நிச்சயமா பாத்தீங்கன்னா லால் சலாம் படம் சமாதிக்கு போயிடுச்சு. இனிமே இதோட வசூல் ஏறாது. ரஜினிகாந்த் இந்த மாதிரி படங்களை நடிப்பது தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களால சொல்லப்படுது. உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.